ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களை எண்ணுகின்றேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களது அடிமை தலையிலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சக்கேயுவே, இறங்கி வா, என்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, மண்ணுலகை தேடி இறைவன் வந்ததும், இறைவனை தேடி மனிதன் அலைவதும் நம் அன்றாட வாழ்விலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையுள்ள நிகழ்வு. மனிதன் ஒவ்வொரு முறையும் இறைவனை தேடுகின்ற பொழுது இறைவன் ஓடோடி வந்து தன் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளுகிறார். அதே வேளையில் இறைவனும் மனிதர்களை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார். பல நேரங்களில் இறைவனுடைய அழைத்தலுக்கும் இறைவனுடைய தேடுதலுக்கும் நாம் பதில் கொடுப்பதில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக உள்ளத்திலே பாரமான சுமைகளோடு மனவேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த சக்கேயு இயேசு யார் என்று பார்க்க அத்திமரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். ஆனால் அத்திமரத்தில் அமர்ந்தவனை கீழே இறங்கி வரச் செய்து தன்னுடைய இதய சிம்மாசனத்திலே இறைவன் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் தேடுவதை விட இறைவன் தேடுவதுதான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தேடுகின்ற இறைவனுக்கு நம் இதய கதவை திறக்க இந்த திருப்பலி வழியாக நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறுவர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. ஆண்டவரே எங்களறையும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் அறிந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு மூற்றாகிய உலகையங்கள் என்று பணிபுரிவதில் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 மற்றும் 14 முதல் 22 முடிய. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது: சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயர் அளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய்.
எனவே விழிப்பாயிரு. உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து. அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாக இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். அவற்றை கடைபிடி. மனம் மாறு. நீ விழிப்பாயிரு. இல்லையே நான் திருடனை போல் வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைபிடித்துக் கொள்ளாத சிலர் சந்தையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இலவோத்தியாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. ஆமென் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியம் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெரும் பொருட்டு புடம் போடப்பட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீ பார்வை பெறும் பொருட்டு கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். தம் நாவினால் புறங்குறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார். பல்லவி.
வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமையை கொடுப்பேன். தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய ஒரு செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி கொண்டார். இயேசு வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வா, என்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கே எழுந்து என்றென்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனை. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எரிகோவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது வழக்கமாக தான் காணுகின்ற அனுபவிக்கக்கூடிய இந்த பாதையிலே மாற்று கருத்துக்களும் மாற்று சலனங்களும் மாற்று சத்தமும் ஏற்படுவதை காணுகின்ற குருடன் யார் என்று அறிந்தவுடனே, ஆண்டவரே, தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என்று தன் அபய குரலை எழுப்பி ஆண்டவரும் அவனை அருகில் வரவழைத்து அவனுக்கு பார்வை கொடுத்தான். பார்வை பெற்றவன் இயேசுவோடு பயணித்தான் என்று நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எரிகோவை நோக்கி பயணிக்கின்ற பொழுது குருடனுக்கு பார்வை கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சக்கேயு தன் உள்ளத்தின் ஆழத்திலே மனக்கவலைகளோடு வேதனைகளோடு தன் பாவ வாழ்க்கையை சுமக்க முடியாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சக்கேயுவை
இறங்கி வா, என்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும் என்று இயேசு இவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என்று அழைத்தவனை இயேசு பார்வை கொடுத்து அவன் இயேசுவோடு பயணித்தான். இயேசு யார் என்று பார்க்க விரும்பிய சக்கேயு மரத்தின் மீது அமருகிற பொழுது சக்கேயு அழைத்து, இன்று உன் வீட்டில் நான் உன்னோடு தங்க வேண்டும், விருந்துண்ண வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். இது எரிகோவில் நடக்கிற நிகழ்வு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் பல உண்மைகளை, பல வாழ்க்கை சரித்திரங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதை நம்மால் காண முடியும். ஒரு பாவி மனம் மாற்றத்தை எந்த அளவிற்கு சூசகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களிலே ஒவ்வொரு மனிதன் இந்த மண்ணுலகில் தேடுகின்ற படலத்தை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நன்மைக்காக தேடுவது, பாவ வழியிலிருந்து விடுதலை அடைவதற்காக தேடுவது, தீமைக்காக தேடுவது, அடுத்தவர்களை அழிப்பதற்காக தேடுவது, அடுத்தவருடைய உடைமைகளை அபகரித்துக் கொள்வதற்காக தேடுவது, இப்படிப்பட்ட பலவிதமான வழிகளிலே இந்த மண்ணுலகில் எத்தனையோ உள்ளங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லதொரு பதிலை கொடுத்திருக்கிறார். எதை நீங்கள் தேடி சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலக செல்வங்களை நீங்கள் தேடினீர்கள் என்றால் சக்கேயுவை போல மனதிலே பாரத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு இன்று இல்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் அந்த மனபாரம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். சாதாரணமாக சுங்கச்சாவடியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வரி வசூலிப்பவனும் அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற வரியை விட பல மடங்கு அவனுக்கு தேவையானதை தேடிக்கொள்ளுகிறான். எனவேதான் பாலஸ்தீன பகுதியாக இருக்கட்டும், யூத சமுதாயமாக இருக்கட்டும், வரி வசூலிப்பவர்களை பார்த்தாலே அவர்களைப் போல வெறும் பாவி இந்த உலகில் யாரும் இல்லை என்று அவர்களை சபிப்பார்கள். சாதாரணமாக வரி வசூலிக்கிறவனையே சபிக்கிறார்கள் என்றால் வரி வசூலிக்கிறவர்களின் தலைவனாக காணப்படக்கூடிய இந்த சக்கேயுவுக்கு எப்படிப்பட்ட சாபக்கேடுகள் விழுந்திருக்கும் என்பதை நாம் நினைத்து கொள்ள முடியும். எனவே இந்த சக்கேயு தான் பல நாட்களிலே தன்னுடைய பாவ வாழ்வை அழித்துவிட்டு மீண்டுமா இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்பி இயேசு யார் என்று பார்க்கத்தான் அவன் அத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். லூக்கா நற்செய்தியாளர் அற்புதமாக அவனுடைய உடலின் குறைகளை ஆன்மீக குறையாக வெளிப்படுத்துவார். ஏனெனில் அவன் குட்டையாய் இருந்ததினால் அத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். ஆன்மீகத்தில் அவன் வளர்ச்சி அடையவில்லை என்பதைத்தான் இங்கே லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். எனவே இப்படி குட்டையாய் இருந்தவன் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து இயேசுவை காணுகின்ற பொழுது இயேசு அவனை அழைப்பதும் அவனுடைய இல்லத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பல நேரங்களிலே கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் மனமாற்றத்தை தேடி நாம் தவ காலத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கும். அது எப்படிப்பட்ட மனமாற்றம் என்றால், இந்த 40 நாட்களில் இனி எந்த தவறுகளையும் நான் செய்யக்கூடாது, இயேசுவோடு அந்த பாடுகளின் மரணத்திலே நானும் பங்கெடுக்க வேண்டும் என்று இந்த 40 நாட்கள் மட்டும்தான் நாம் பாவத்தை செய்யாமல் இறைவனுடைய பிள்ளையாக வாழ விரும்புகின்றோம். ஒரு சில நேரங்களிலே பாவம் செய்தவர்கள் இனிமேல் இந்த பாவம் செய்யக்கூடாது என்று அந்த பாவ வாழ்க்கையை விட்டு மற்றொரு புனித வாழ்க்கையை தேடி அழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவற்றை முழுவதுமாக மாற்றி அமைத்து சக்கேயு உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பது, பாவத்தை விட்டு விடுகிறேன், பாவ வாழ்வை அழித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னாலும் நான் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தேனோ அந்த பாவங்கள் அனைத்துக்காகவும் நான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் முன்னிலையில் எழுந்து நின்று யாரையெல்லாம் அபகரித்தேனோ, ஏமாற்றி யாரிடமெல்லாம் நான் பிடுங்கி உண்டு கொண்டிருந்தேனோ அவை அனைத்தையும் இரட்டிப்பாக நான் கொடுத்து விடுகிறேன் என்று இயேசுவிடத்தில் தன் பாவ அறிக்கையை கொடுக்கிறான், வாக்குறுதியையும் கொடுக்கிறான் செய்யக்கூடிய நற்காரியங்களை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எப்படி நிகழ்ந்தது என்றால் நாம் அற்புதமாக காண முடியும். இயேசு அவனை அழைத்தார் அவனுடைய இல்லத்திற்கு.
பாவிகளோடு அவர் விருந்துண்ண செல்லுகிறார்களே என்று பரிசேயர்களும் மற்றவர்கள் முணுமுணுத்தார்கள். ஆனால் இயேசு அவனை கருணை மிக்க பார்வை பார்த்ததினால், அவனுடைய இல்லத்தில் அவர் சென்று அமர்ந்ததினால் சக்கேயு எழுந்தவுடனே தன் பாவ அறிக்கையை வெளியிடுகிறார். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை தான் அந்த மனிதனுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாக இருக்கிறது. ஏனெனில் இவர் ஆபிரகாமின் மகன் தானே, இழந்து போனதை தேடி மீட்கவே வந்திருக்கின்றேன். எனவே இன்று இந்த வீட்டிற்கு சமாதானம், அமைதி உண்டாயிற்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வீடு என்பது கற்களால் கட்டப்பட்ட வீடு அல்ல, மாறாக இறைவனால் எழுப்பப்பட்ட அவர் சாயலாக உருவாக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறது. எனவே இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாயிற்று என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எனவே சமாதானத்தை பெற நாம் அனைவருமே இந்த திருப்பலி வழியாக இறைவனோடு இணைந்து பயணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்து நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை இறைப்பற்றுடன் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுனில் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தாக்கி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் நாடுகிறோம். உமது இரக்கத்திலிருந்துமையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கடவுளின் அன்மையே எனக்கு நலம். ஆண்டவராகி கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அற்புதம் காண விரும்பும் மனிதரே, வாருங்கள், ஜெபியுங்கள், புனிதர் பாதம் சே